தீபக் இன்று கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்தபோது அவனது மனநிலை அத்தனை சீராக இல்லை. வீட்டில் கார்த்திகா செய்த குளறுபடிகள், அவளது வயது குறித்த ரகசியம் தந்த பயம் என ஒரு பெரும் சுமையை சுமந்து கொண்டுதான் வளாகத்திற்குள் நுழைந்தான். ஆனால் அவன் நுழைந்த சில நிமிடங்களிலேயே அந்த சுமை இன்னும் பல மடங்கு கூடியது. அவனுக்கு எதிரே கையில் ஒரு காஃபி கப்புடனும் நவீனமான சுடிதாரிலும் நின்றிருந்தாள் தீபிகா. தீபக்குடன் PhD முடித்த சக பட்டதாரி. ஆண்களிடம் மிகவும் சகஜமாக பழகும் குணம் கொண்டவள். பலமுறை தீபக்கிடம் தன் காதலை வெளிப்படையாக சொல்லியும் அவன் அதை ஒருபோதும் ஏறிட்டு பார்க்கவில்லை. என் பெற்றோர் பார்க்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக நின்ற தீபக்கின் அந்த பிடிவாதத்தைக் கண்டு அவள் உள்ளுக்குள் எரிமலையாய் வந்து கொண்டிருந்தாள். தீபக்கை கண்டதும் ஒரு மெல்லிய ஏளன சிரிப்புடன் அவள் பாதையை மறித்து நின்றாள். என்ன தீபக் சார், ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க போல. கல்யாண களைப்பு இன்னும் உங்கள் முகத்தில் இருந்து போகவே இல்லையே என்று ஆரம்பித்தாள். தீபக் அவளை தவிர்க்க முயன்றான். ஆனால் அவள் விடவில்லை. நான் எத்தனை வருஷமா உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமில்ல தீபக். உனக்கு ஈக்குவலான ரேஞ்சில் நான் இருக்கேன். நம்ம 2 பேருமே PhD ஹோல்டர்ஸ், ஒரே காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ். அறிவில், அந்தஸ்தில், ஏன் மாடர்ன் திங்கிங்கில் கூட உனக்கு ஜோடி நான் தான். ஆனால் நீ என்ன பண்ணுன? எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க, ஆட்டுக்குட்டி பார்ப்பாங்கன்னு பம்மாவத்து காட்டிக்கிட்டு போயும் ஒரு பட்டி காட்டில் போய் சம்மந்தம் வச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறிய தீபக் என்று அவள் குரலில் விஷத்தை கக்கினாள். தீபக்கின் முகமோ கோபத்தில் சிவந்தது. தீபிகா, இது என் பர்சனல் விஷயம். இதை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவன் பற்களை கடித்தான். ஆனால் தீபிகா விடவில்லை. அவனது கோபத்தை இன்னும் தூண்டுவதில் ஒரு சுகம் கண்டாள். என்ன உரிமை இல்லையா? நீ கட்டிட்டு வந்தவளுக்கு ஒரு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபா இந்த சமூகத்தில் வந்து நிற்க என்ன தகுதி இருக்குது? அவளால் உன்னோட ஒரு ஹை கிளாஸ் பார்ட்டிலையோ இல்லை ஒரு செமினார்லேயோ 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச முடியுமா? உன் கௌரவத்தை அவள் ஒரு நாள் மொத்தமாக சிதைக்க போகிற பாரு. அன்னைக்கு நீ என் ஞாபகத்தோடு வந்து நிற்ப என்று அவள் குத்தி காட்டினாள். தீபக்கிற்கு உள்ளுக்குள் இதயம் சுழன்றது. தீபிகா சொல்வது போல கார்த்திகாவுக்கு எதுவுமே தெரியாது என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனாலும் அவன் கார்த்திகாவின் தகுதியை குறைத்து மதிப்பிடுவது அவனை நிலைகுலைய செய்தது. நிறுத்து தீபிகா. அவ படிச்சிருக்காளோ இல்லையோ, அவ என்னோட ஒய்ஃப். அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை போல பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை துருவி பார்க்குற குணத்தை விட அந்த பட்டிக்காட்டு பொண்ணோட நிதானமும் அமைதியும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசாத என்று கத்திவிட்டு அவளை கடந்து சென்றான். தீபிகா அங்கேயே நின்று அவனை முறைத்து பார்த்தாள். அவளை நீ அவ்வளவு சீக்கிரம் காப்பாற்ற முடியாது தீபக். நான் உன்னை அடைஞ்சு தீர்வேன் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். தீபக்கின் போர் இப்போது கல்லூரி வளாகத்திலும் தொடங்கிவிட்டது. தீபிகாவிடம் பேசிய அந்த உரையாடலுக்கு பிறகு தீபக் கனத்த இதயத்துடன் கல்லூரி முதல்வர் மற்றும் துறை தலைவர் அறையை நோக்கி நடந்தான். அன்று அவனுக்கு ஒரு முக்கியமான நாள். வெறும் உதவி பேராசிரியராக இருந்தவன் இப்போது PhD முடித்த உயரிய தகுதியுடன் ஒரு முழுமையான பேராசிரியராக பொறுப்பேற்கிறான். ஒருபுறம் அவனது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி, மறுபுறம் அவனது சொந்த வாழ்க்கை கொடுத்திருக்கும் மாபெரும் தோல்வி. இந்த இரண்டிற்கும் இடையே ஊசலாடியபடி தனது பணியில் சேர்ந்தான் தீபக். வழக்கம் போல வகுப்பறைக்குள் நுழைந்தான். மாணவர்களிடம் பாடங்களை நடத்த தொடங்கினான். அவனது கண்கள் கரும்பலகையை பார்த்தாலும் மனது மட்டும் வீட்டில் இருக்கும் கார்த்திகாவையே சுற்றி சுற்றி வந்தது. இனி இவளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வி அவனது மூளையை குடைந்து கொண்டே இருந்தது. கல்யாணத்துக்கு முன்பு அவன் கண்ட கனவுகள் வேறு. தன் மனைவியும் படித்த பெண்ணாக அமைவாள், அவளுக்கும் இதே கல்லூரியிலோ அல்லது வேறு ஒரு நல்ல இடத்திலோ வேலை வாங்கி தரலாம், அவளை மேற்படிப்பு படிக்க வைக்கலாம் என அவன் போட்டு வைத்திருந்த திட்டங்களோ ஏராளம். அவனது கனவில் விழுந்த இடி அவனை நிலைகுலைய வைத்தது. முன்கூட்டியே அவன் தன் சக பேராசிரியர்களிடமும் அலுவலக ஊழியர்களிடமும், என் மனைவி BA முடிச்சிருக்கா, அவளை மேற்படிப்பு படிக்க வைக்க எனக்கு ஆசை இருக்குது, இதே காலேஜில் அவளுக்கு அட்மிஷன் தரணும் என்று பெருமையாக கேட்டு வைத்திருந்தான். இப்போது அவன் செய்த அந்த விளம்பரமே அவனுக்கு பெரிய வேலையாக மாறியது. வகுப்பு முடிந்து வெளியே வந்த தீபக்கை அங்கிருந்த சில மூத்த பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் சூழ்ந்து கொண்டனர். என்ன தீபக் சார், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஜாலியாக இருக்கீங்க போல. வாழ்த்துக்கள் சார். அப்புறம்
உங்கள் ஒய்ஃப் அட்மிஷன் பற்றி சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு அட்மிஷன் க்ளோஸ் ஆகிற டேட் சார். அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா? எப்போ வர போகிறீங்க என்று ஆர்வமாக விசாரித்தனர். தீபக்கிற்கு தொண்டையை எதுவோ அடைப்பது போல இருந்தது. கண்கள் கலங்க தொடங்கின. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். உள்ளுக்குள் அழகை முட்டி கொண்டு வந்தது. டிஷ்வாஷ் போட்டு தேய்க்க தெரியாத, விறகு இல்லாமல் அடுப்பு எரியாதுன்னு சொல்கிற அந்த 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு வந்து காலேஜில் உட்கார வைப்பேன் என்று அவனது மனம் கதறியது. நிதானத்தை இழக்காமல் எதையாவது சொல்லி தப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் திக்கி திக்கி சமாளிக்க ஆரம்பித்தான். இல்லை இல்லை, அது இப்போ தான் புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதான் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இப்போவே அவளை படிக்க அனுப்ப வேண்டான்னு சொல்கிறாங்க. கிராமத்து பழக்கம் தெரியும் தானே உங்களுக்கு. பொண்ணு இப்போவே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டான்னு நினைக்கிறாங்க என்று ஒரு பொய்யை சொன்னான். இருந்தாலும் அவர்கள் விடுவதாக இல்லை. அது என்ன சார் அப்படி? நீங்கள் படித்தவர், நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் என்று வற்புறுத்த வேறு வழியின்றி தன் குரலை சற்று தாழ்த்தி, அது மட்டும் இல்லை, அவளுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலை. கல்யாண வேலைகளில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு பார்க்குறேன். மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால் இப்போதைக்கு வேண்டாம் என்று மழுப்பலான பதில்களை கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாலும் தீபக்கின் நெஞ்சு படபடவென்று துடித்தது. உண்மையை சொல்ல முடியுமா என்ன? என் மனைவிக்கு 17 வயது தான் ஆகுது. அவளுக்கு வலிப்பு நோய் இருக்குது. அவள் படிக்கவே இல்லைன்னு நான் சொன்னா இந்த சமூகம் என்னை உயிரோடு விடுமா? என் பதவியும் கௌரவமும் என்னாகும் என்று எண்ணிய போது அவனுக்கு தலையே சுற்றியது. பேராசிரியராக பாடம் எடுக்க வேண்டியவன் இப்போது தன் வாழ்க்கையே எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். கல்லூரி அலுவலகத்தில் பொய்களை சொல்லி தப்பித்த நிம்மதி கூட தீபக்கிற்கு சில வினாடிகள் நீடிக்கவில்லை. அவனது அலைபேசி வெறி பிடித்தது போல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தால் அவனது அடுக்குமாடி குடியிருப்பின் செக்யூரிட்டி கூப்பிட்டு கொண்டிருந்தார். பதட்டமாக ஃபோனை எடுத்தான். சொல்லுங்க செக்யூரிட்டி சார், என்ன ஆச்சு? தீபக் சார், நீங்கள் உடனே வீட்டுக்கு வரணும் சார். உங்கள் ஒய்ஃப் இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. கீழே ஏகப்பட்ட கூட்டம் கூடிடுச்சு. என்னால் சமாளிக்க முடியலை சார், சீக்கிரம் வாங்க என்று அவர் படபடப்பாக சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தார். தீபக்கிற்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. கடவுளே, இப்போதான் இங்கே ஒரு வழியாக சமாளித்து முடித்தேன். அதுக்குள்ள அவ அங்கே என்ன பண்ணி வச்சா என்று 1000 கேள்விகள் அவன் மூளையை குடைந்தன. அவசரமாக தனது ஃபைல்களை அள்ளிக்கொண்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு ஓடினான். அங்கே கைகட்டி ஒரு குற்றவாளியைப் போல தலைகுனிந்து நின்றான். சார், ஒரு எமர்ஜென்சி சார். வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு. என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா. நான் இப்போ கிளம்பி ஆகணும் சார். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க சார் என்று திக்கி திணறி வேண்டி நின்றான். தலைமை ஆசிரியர் அவனை ஒரு மாதிரியாக ஏளனமாக பார்த்தார். என்ன தீபக் சார், நீங்கள் ஒரு டாக்டரேட் முடித்த ப்ரொஃபஸர், இப்படி பொறுப்பில்லாமல் நடந்துக்கலாமா? இப்போ தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணினீங்க, வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே லீவா? உங்களுக்கு வேலையை விட வீட்டு விவகாரம்தான் முக்கியம்னா நீங்கள் பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இங்கே வேலைக்கு வரணும் என்று சுடு சொற்களால் அவனை சாடினார். வாழ்க்கையில் இதுவரை எந்த தவறும் செய்யாதவன், எப்போதும் முதன்மையான மாணவனாகவும் சிறந்த ஆசிரியராகவும் திகழ்ந்தவன், இன்று ஒரு சிறுமியின் அறியாமையால் தன் கௌரவத்தை இழந்து தலைகுனிந்து நின்றான். அவனது PhD பட்டமோ அறிவோ அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றவில்லை. சாரி சார், இனி இப்படி நடக்காது என்று முணுமுணுத்துவிட்டு அவர் கொடுத்த அந்த பார்வையை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியே ஓடினான். பைக்கை சராசரி வேகத்தை விடவும் அதிகமாக முறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவனது இதய துடிப்பு பைக்கின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. கார்த்திகா, உன்னாலையும் நிம்மதியே போயிடுச்சுடி என்று மனதிற்குள் கதறினான். அவனது அப்பார்ட்மெண்ட் வளாகத்திற்குள் நுழைந்த போதே அவனுக்கு பேரிடி காத்திருந்தது. அங்கே செக்யூரிட்டி சொன்னது போலவே ஏகப்பட்ட கூட்டம் கூடியிருந்தது. தீபக் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய வைத்தது.